உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தேவா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு? ஒட்டுமொத்த நகர்வுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஆளுநர் ஒரு அறிவிப்பு வெளியிடுறார். பிரச்சனைகள் இருந்தால் என்னை அணுகுங்கள்னு சொல்கிறாரு. அவர் மக்களை நோக்கி சொல்கிறாரு. அவர் சொன்னதுக்கப்புறம் 3 கட்சிகளுடைய பிரதிநிதிகள் போகிறாங்க, போய் சந்திக்கிறாங்க. மக்கள் போகலை. இது ஒருவேளை ஆளுநர் டைரக்டாக எப்படி போய் சந்திப்பாங்க? இல்லை, அவர் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. வெளியிட்டதுக்கப்புறமா இவங்க போகிறாங்க. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் சண்முகம் அவர்கள் அவரும் இதே சந்தேகத்தை எழுப்புகிறார். ஒரே நாளில் ஏன் 3 கட்சிகளும் போகிறாங்க அப்படின்னா, அந்த 3 கட்சிகளுமே பார்த்தோம்னா ஒரு ஒற்றை புள்ளியில் இணைகிறாங்க. எப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மையப்புள்ளியில் 3 பேருமே ஒரே நிலைப்பாட்டில் இருக்காங்க. அதிமுக 3 பேருமா? ஆமாம், திமுக, அதிமுக, பாஜக. அதான் பாஜக முதல்ல அவர் நயனார் கொடுக்குறாரு. அதற்கு பிறகாக திமுக, அதிமுக போகிறாங்க. இப்போ இவங்க 3 பேர் ஒரு புள்ளியில் இணைகிறாங்களா? ஆமாம், தமிழக வெற்றி கழகம் அவங்க ஆட்சியில் நீடிக்கக்கூடாது, குதிரை பேரம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற இவங்க 3 பேரும் போயிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரே கோரிக்கை தான் அதில் இடம் பெற்றிருக்கிறது. அதாவது அமைச்சரவை கூட்டத்தில் தொடர்பு இல்லாத 2 நபர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க, குதிரை பேரம் நடக்குது அப்படின்ட்டு. இந்த 2 கருத்துக்களுமே அவருடைய கோரிக்கைகளை அடங்கியிருக்கு. அது போக திமுக தரப்பில் கூடுதலாக சொல்லியிருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாடு தான். ஏன்னா திமுக அமைச்சர் RS பாரதி பேட்டி கொடுக்கும்போதும் சரி, அதிமுகவுடைய கொறடா பேட்டி கொடுக்கும்போதும் அவர்களும் இதே கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. அவர் இன்பதுரையும் பேசும்போது ஆட்சி கலைப்பு குறித்த கருத்துக்களை எல்லாம் கூட அவர் பகிர்ந்து கொள்கிறார். அப்படிங்கும்போது அவங்க தமிழக வெற்றி கழகம் என்கிற இடத்துல நயினா நாகேந்திர ஆட்சி கலைப்பை மென்ஷன் பண்றாரு. அவர் எங்கேயும் மென்ஷன் பண்ணல. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த 2 பேர் குறிப்பிட்டுங்க, இந்த 2 பேர் இருக்காங்க, அவங்க எப்படி இது உள்ள வரணும், அதுக்கு ஆளுநர் அவர் சொன்னதாக அவர் சொன்ன பதிவு அப்படின்னா அவங்களே அமைச்சராக்கி இருந்துக்கலாமே அப்படின்னு அவர் சொன்னதாக ஒரு பதிவை சொல்கிறார். இதுதான் நடந்தது. இப்போ நீங்கள் சொல்கிற அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொறடாவோ அதே போல் RS பாரதி அவர்கள் சொன்னாங்க என்னென்னா, குதிரை பேரத்து மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் ஆட்சி கவிழ்ப்பதற்கான அந்த சூழல் அது தொடர்பான விஷயங்கள் எங்கே வருதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது ஆட்சி கவிழ்ப்பு எப்படிங்கிறது எப்படின்னா, அவர்கள் இந்த ஆட்சி தொடரக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாடு. அப்போ நிலைப்பாடு அவங்க என்னன்னா, தொடர்ந்து இந்த ஆட்சியிலிருந்து முறைகேடுகால சில செயல்கள் செய்கிறாங்க. அதாவது இந்த 2 பேருடைய நியமனம் முறைப்படி அறிவிக்கப்படவில்லை, அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதே தெரியவில்லை. அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்கிறாங்க. அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்கிறாங்கன்னா அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை முதலமைச்சர் மீறுகிறார். அரசியலமைப்பு சட்டத்தை முதலமைச்சர் மீறினார்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் ஆளுநர் என்ன நடவடிக்கை எடுப்பார்? அந்த ஆட்சி தொடரணுமா, தொடர வேண்டுமா, அல்லது உள்துறை அமைச்சகத்தில் தான் அவர் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் இங்கே வந்த புகார் மனுக்களை எல்லாம் அங்கே அனுப்புவார். அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்னதான் இருக்கும்? வழக்கம் போல் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்களா? அப்படிலாம் எதுவுமே இருக்காது. அப்படின்னா அந்த கோரிக்கையினுடைய எய்ம் என்னது, இறுதி என்னது? இவர்கள் 3 பேரும் அந்த ஒற்றை புள்ளியில் தானே இணைகிறாங்க. அது போக புகார் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். பிஜேபியை பொறுத்தளவில் என்னென்னா, பாஜகனுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சென்று புகார் கொடுக்குறார். வழக்கமாக புகார் கொடுக்குற அந்த சென்றிருக்கக்கூடிய நபர்களை வச்சுட்டே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம், அந்த புகாரினுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சென்னையில் தான் இருக்கிறாரு. திமுக தலைவர் வெளிநாடு போயிட்டார், சென்னையில் தான் இருக்கிறாரு. அவர் ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்துருந்துருக்கலாம். அதே மாதிரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சென்னையில் தான் இருக்கார். அவர் போகலை, அவர் கொறடாவை அனுப்புகிறாரு. ஸோ அவர்கள் போயிருக்கிறது கொறடா தானே. சட்டமன்ற நிகழ்வுகளை பொறுத்த இல்லை, அந்த புகாருக்கான முக்கியத்துவத்தை நான் சொல்கிறேன். அப்போ இது முக்கியத்துவம் வாய்ந்த புகாரா இல்லை. ஒரு வகையில் பார்க்கும்போது என்ன முரணா இருக்கு? நீங்க முதல்ல சொன்னது ஆட்சி கவிழ்ப்புக்கான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தலைமையினுடைய கருத்து. அவங்க ரெப்ரசன்டேஷன் அனுப்புறாங்க, அவங்க ஒரு மனு கொடுக்குறாங்க. இந்த ரெப்ரசன்டேஷனுடைய எய்ம் அல்லது அதனுடைய இறுதியான தேவை இது ஆட்சி கவிழ்ப்பு அல்லது மாற்றுறது அப்படிங்கிற சொன்னீங்கன்னா, முக்கியஸ்தர்கள் அந்த மனுவை கொடுக்கல அப்படிங்கிறத எப்படி ஒப்பிட்டு பார்க்கறது? ரெண்டும் தனித்தனியானதாக இருக்குது. அதற்கான விளக்கத்தையும் அவர் RS பாரதியே சொல்கிறாரு. என்னென்னா, செய்தியாளர்கள் கேள்வி முன்வைக்கிறாங்க, நீங்கள் ஆளுநர் பதவியே வேண்டான்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களே, நீங்கள் புகார் கொடுத்துருக்கீங்களா, அது பாலிசி மேட்டர். இது நாங்கள் நாளைக்கு நீதிமன்றத்திற்கு நாங்கள் சென்றோம்னா நீங்கள் முறைப்படி புகார் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்பாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் ஆளுநர்கிட்ட புகார் கொடுக்குறோம். அதையும் சொல்கிறார் அவர். ஆளுநர் மீது ஒருவேளை நடவடிக்கை இல்லை, சட்ட நடவடிக்கைக்காக நாங்கள் புகார் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இது ஒரு ப்ராசஸ்க்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஆளுநர் மேலே தான் அவங்க புகார், அதாவது ஆளுநர் மேலே தான் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. ஆளுநர் அரசு அதிகாரிகளோட ஆய்வுக் கூட்டத்தை நடத்துகிறாரு, அவர் மக்கள்கிட்ட புகார்களை பெறுறேன் அப்படிங்கிறாரு, தனி அரசாங்கத்தை நடத்துகிறாருன்னு சொல்லி
எதிர்க்கட்சிகள்லாம் விமர்சனத்தை வைக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் திமுகவும் அதிமுகவும் போய் சந்திக்கிறாங்க. சரி. திமுக தரப்பில் ஆனால் ஆளுநர் நீங்கள் வந்து இந்த மாதிரியான செயல்பாடுகளை நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை பகிர்ந்து கொண்டாங்கிறத அவங்க சொல்லலை. தங்களுடைய கோரிக்கைக்காக தான் போனாங்களே தவிர மாநில சுயாட்சி தொடர்பாகலாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆனால் ஆளுநரை சந்தித்த போது நேரடியாக சந்தித்து ஆளுநரே நீங்களே இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவாங்க? அது அப்படிப்பட்ட திறன் வாய்ந்தவர் தான் அவர் RS பாரதி அவர்கள். எங்கேயுமே அவர் உறுதியாக தனது கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர்கள். அங்கே அது போக ஆளுநர்கிட்ட பேசும்போது நட்பு ரீதியாகவும் பேசுவாங்க. எல்லாத்தையுமே நம்ம அதிகாரப்பூர்வமாக ரொம்ப ஸ்டஃப் அனுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இதற்கு முன்பாக அவர் துரைமுருகன் அவர்கள்லாம் திமுக சார்பாக போகும்போது நாங்கள் ரொம்ப நட்பு ரீதியாக பேசுகிறோம். அவரே நிறைய தகவல்கள்லாம் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். அந்த அடிப்படையில் அவங்க வந்து நேரடியாகவே அவங்க கூட தங்களுடைய கருத்துக்கள்லாம் பகிர்ந்துருக்கலாம். அப்படிங்கும்போது ஒரு இப்போ நீங்கள் சொல்கிறது நான் புரிந்து கொள்ள முயற்சிப்பது என்னன்னா, இந்த 3 பேர் வந்து தாவேக அரசு மேலே ஒரு எதிர்நிலைப்பாட்டில் இருக்காங்க. எதிர்நிலைப்பாடு. ஆனால் இப்போ திமுக அதிமுக சேர்ந்து இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. பாஜக எங்கே இதுலேருந்து கனெக்ட் பண்ணுறீங்க? இதில் அதாவது திமுகவிற்கு இப்போது தேசிய அளவில் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது பாஜக தான். காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி சேர்ந்து விட்டது. 2029 நாடாளுமன்ற தேர்தல் வர வேண்டியது இருக்குது. அந்த தேர்தலில் அவங்க யாரோ பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் தானே சார் இருக்கிறாங்க. எதிர்ப்பு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. எதிர்காலத்தில் எது வேண்டாலும் அமையலாம் இல்லை. கடந்த காலத்தில் ஏற்கனவே பாஜகவோட கூட்டணி அமைச்சிருந்தாங்க. எதிர்காலத்தில் இப்போ காங்கிரஸ் தங்களோடு இல்லாதப்போ அவங்க இன்னொரு கட்சியோடு சேரணும், இல்லைன்னா தனித்தனி இருக்கணும். அதுபோக ஏற்கனவே திமுக தரப்பில் வந்து முன்னாள் அமைச்சர்கள் பலர் மீது பல்வேறு வழக்குகள் இருக்குது. அதுவும் இப்போ தமிழக வெற்றி கழக ஆட்சியிலையும் வந்து அவர்கள் மீதான புகார்கள் மீது நடவடிக்கை தீவிரமாக எடுக்கப்பட்டு வருகிறது. அப்படின்னா அவர்கள் மத்திய அரசிடம் தங்களுக்கு அனுசரணையாக போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்திருக்கலாம். இப்போ திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பாஜக கூட இருக்காங்க. ஆமாம், நம்ம அப்படிதான். ஏன்னா எதிர்காலத்தில் வந்து இயல்பாகவே ஒரு புதிய கோணத்தை நோக்கி தமிழக அரசு நகர்கிறதா, தமிழகம் நகர்கிறதாங்கிறதா ஒரு கேள்வி. கண்டிப்பாக புதிய பாதையை நோக்கி தான் நகர்கிறது. திமுக சொல்வது திமுக செய்வது அப்படிங்கிற 2 பாயிண்ட்டை வந்து ராஜசேகர் சொல்கிறார். அதாவது நாங்கள் அலிகேஷன் வந்து சும்மா சொல்லலை, அதனால் அடிப்படையில் சொல்கிறோம். FIR பேஸ் பண்ணி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனால் 2க்குமான வித்தியாசம் இருக்குது. குற்றச்சாட்டுகள் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய இஷ்யூஸ் பேஸ்லன்னு சொல்கிறார். இப்போ தேர்தல் அரசியலை பொறுத்தவரை இப்போ நான் 2 பேருமே சொன்னேன். தேர்தல் அரசியலை பொறுத்தவரை ஆதாயம் இல்லாமல் யாருமே தேர்தல் அரசியலுக்குள்ளே வர்றதில்லை. இல்லைன்னா ஏதோ ஒரு இயக்கங்களில் இருந்துட்டு அவங்க எம்எல்ஏக்கள் உட்பட இல்லை, ஆமாம், எல்லாருமே ஏதோ ஒரு இயக்கத்தில் இயங்கி அவங்க மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு போகலாம். அந்த ஆதாயம் வந்து வெளிப்படையான ஆதாயமாக நமக்கு தெரிகிறது வந்து பதவி. அந்த பதவியோ மீண்டும் வரக்கூடிய பொறுப்புகளோ தெரியுது. மறைமுகமாக அது பொருளாதாரம் சார்ந்த பலன்களோ வேறு ஏதோ இருக்கலாம். அப்படிங்கும்போது நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு புதிய கட்சிக்கு போகிறோம், இல்லைனா வேற ஒரு கட்சி இடம் மாறுறோன்னா நமக்கு அங்கே வந்து ஏற்கனவே என்னென்னா அங்கே சரியான அவர்களுக்கு வந்து உரிய பொறுப்புகள் கிடைக்கல, இல்லை உரிய அங்கீகாரம் கிடைக்கல. இன்னொரு இடத்துக்கு போனால் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், அதுக்கடுத்து அமைச்சராகலாம். விருப்பத்தின் அடிப்படையில் மக்களுக்கு நல்ல செய்யற அடிப்படையில் போக மாட்டாங்களா? இல்லை, அப்போ நல்லது செய்யணும். அவங்க ஏன் அதை ஏற்கனவே இருந்த இயக்கத்தில் இருந்து மக்களுக்கு சேவை செய்யலாம், அவங்களுக்கான உதவிகளை பண்ணிகிட்டு இருக்கலாம். ஏன் இங்கே வந்து தான் நம்ம பண்ணணும்னு அவசியம் இருக்குதா? அவங்க ஒரு கொள்கை சார்ந்த ஒரு முடிவெடுத்து தான் ஒரு கட்சியில் சேர்றாங்க. அந்த கொள்கை பிடிச்சு தான் சேர்றாங்க. இன்னொரு புதிய கொள்கையுடைய ஒரு கட்சியில் அவங்க சேர்றாங்கன்னா என்ன காரணம்? அதே கட்சியில் இருந்து ஏன் இயங்க முடியாது? எதுக்காக எங்களுக்கு உழைச்சதற்கு அங்கீகாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இங்கே போனால் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், எங்களுக்கு அதுக்கு மேலே ஏதோ ஒன்று கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்நோக்கி அப்படி எதிர்நோக்கி தான் போகிறாங்க. அதேமாதிரி அரசியல் காலத்தில் வந்து ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகளை மேடையில் வைப்பாங்க. அது கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, மாவட்ட செயலாளராக இருந்தாலும், எந்த பொறுப்பில் இருந்தாலும் வைப்பாங்க. அதில் வந்து ஒரு புகாராக வர்றது பார்த்தோம்னா ஒரு 10-15 தான் ஒரு புகார் நிலைமைக்கு வரும். அதுலேயும் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் வந்து நிரூபிக்கப்படுறது வந்து 1-2 தான் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் எத்தனை தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா அந்த எண்ணிக்கை வந்து மிக மிக குறைவு. அப்படிங்கும்போது அரசியல் காலத்தில் அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரியான புகார்கள் பதியப்படுகிறது, அல்ல புகார்கள் பதியாமல் தவிர்க்கப்படுகிறது. அப்படியான ஒரு சூழல் தான் இப்போ இங்கே இரு தரப்புலையும் வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள். அதாவது குதிரை பேரம்ங்கிறது வந்து என்னென்னா ஒரே நாள் இங்கே அரசாங்கம் தரப்பில் கைது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதே அன்றைக்கே வந்து திமுக தரப்புலையும் குதிரை பேரம் நடப்பதாக, அதுவும் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்களுடைய உரையை மேற்கோள் காட்டி அவர்கள் புகார் அளிக்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக இந்த கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து நடக்கும்போது ஆளுநரிடம் திமுக தரப்பிலும் அதிமுக தரப்பிலும் புகார்கள் அளிக்கப்படுகிறது. ஆக இந்த புகார்கள்லாம் புகார்களாக இருக்கிறதா அல்லது நீதிமன்றத்தால் அதுக்கடுத்து நடவடிக்கை நோக்கி நகர்கிறதா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். ஆனால் இப்போ உங்க கருத்து என்னன்னா, நிச்சயமா இதை விட ஒன்று பெனிஃபிட்டோ அல்லது ஏதோ ஒன்று இல்லாமல் ஒரு ஆதாயம் இல்லாமல் அந்த பக்கம் போட்டு நகர மாட்டாங்க அப்படிங்கிற நகர மாட்டாங்க. இதை எப்படி நம்ம அவங்க வந்து குதிரை பேரம்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம்.
அந்த நம்ம ஆனால் சட்டத்திற்கு உட்பட்டு பார்த்தோம்னா அது வந்து நம்ம எதுவுமே இல்லாமல் இருக்கும். இது நடந்ததா இல்லையா, அவங்க ஏன் போகிறாங்க, இப்போ 3 மாதத்தில் வந்து ராஜினாமா பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது சட்ட விதிமுறைகள் இருக்கா? இல்லை. தேர்தல் அரசியலில் ஒருத்தர் விருப்பப்பட்டால் ராஜினாமா பண்ணலாம். அவருக்கு திரும்பவும் போட்டியிடக்கூடாதுன்னு தேர்தல் விதிமுறைகள் எதுவுமே கிடையாது. மக்கள் நம்பிக்கை பெறணும். அவர் இன்றைக்கே ராஜினாமா பண்ணி திரும்பவும் போட்டியிட்டால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு சூழல்ல மக்கள் தான் இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, அது நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு இடத்தை உருவாக்கி நீங்க இது பச்சையா தெரியுது குதிரை பேரம் அப்படின்னு வடிவேல் குற்றச்சாட்டு வைக்கிறார். இது பச்சையா தெரியுதுன்னு சொல்லி இதுக்கு மேல என்ன வேணும் அப்படிங்கிறார். அது அரசியல் நாகரிகம், அரசியல் பண்பாடு, அந்த கோணத்தில் நம்ம பார்க்கலாம். ஆனால் சட்ட ரீதியா பார்த்தா நீங்க இப்போ உடனே ராஜினாமா பண்ணக்கூடாது ஏதாவது விதிமுறை இருக்கா? நீங்க திரும்ப போட்டியிடக்கூடாதுன்னு ஏதாவது விதிமுறை இருக்கா? அந்த விதிமுறை மீறல்கள் இருந்தால் நம்ம வந்து அதை சொல்லலாம். விதிமுறை மீறல்கள் இல்லாதப்போ அவர்கள் வந்து யாரோ ஒரு தரப்புக்கு ஆதாயமாகவோ சாதகமாக தானே அது இருக்குது. அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் விருப்பப்பட்டு தான் ராஜினாமா பண்ணியிருக்கிறேன், நான் கட்சியில் சேர்ந்தேன், நான் வந்து மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு எனக்கு விருப்பம் இல்லை, தவக தலைமை மீண்டும் நீங்கள் தான் போட்டியிடணும்னு சொன்னாங்க, அதனால் நான் இப்போ போட்டியிடணும்னு அப்போ சொல்லுவாங்க. அது நேரத்துக்கு நேரம் மாற்றிக்கொள்வது தானே. இவரை திரும்பவும் நமக்கு ஒரு தேர்தல் வந்திருக்கு, இந்த தேர்தலை பயன்படுத்தி நம்ம இவரை மீண்டும் தேர்ந்தெடுக்கணுமா இல்லை அவரை தவிர்க்கணுமான்னு முடிவு செய்ய வேண்டியது மக்கள். மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு இப்போ இன்னைக்கு களத்தில் இருக்குது அப்படின்னு ராஜேஷ் சொல்றார். அந்த தாவேக அரசுமே இருக்கு, அந்த அடிப்படையில் அவங்க வந்து மீண்டும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்றாரு. அன்னைக்கு நீங்கள் பார்த்த களம் சூழல்ங்கிறது வேற, இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய களம் சூழல் ரெண்டுமே வேற. இது வந்து தாவேக்கு ஆதரவான ஒரு சூழலை நோக்கி இன்றைய சூழல் இருக்கிறதுன்னு ராஜேஷ் சொல்றார். அப்படி புரிஞ்சுக்கலாம். ஆமாம், அதாவது தேர்தலில் வந்து நான் வெற்றி பெறுவோம்ங்கிற ஒரு முழுமையான நம்பிக்கையில் தான் அவங்க ராஜினாமா பண்ணுறக்கூடிய ஒரு சூழலில் வராங்க. இவர்களும் அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறாங்க. அப்படின்னா மீண்டும் வெற்றி. அதுபோல் கடந்த கால தேர்தல் அடிப்படையில் பார்த்தோம்னா இடைத்தேர்தல்களில் வந்து பெரும்பாலும் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கு. நம்ம இந்த 2017க்கு பிறகாக இந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் அந்த இடைத்தேர்தல் அதிக எண்ணிக்கையில் இடைத்தேர்தல் நடக்கும்போது மட்டும் அது திமுகவுக்கு ஒரு சில தொகுதிகளில் சாதகமாக இருந்தது. அதற்கு முன்பாக மற்றதெல்லாம் பார்த்தோம்னா பெரும்பாலும் அது ஆளுங்கட்சிக்கு தான் சாதகம். கிட்டத்தட்ட ஒரு மினி சட்டமன்ற தேர்தல் நடந்தது, 21 தொகுதிக்கு நடந்தது. அதன் அடிப்படையில் பார்க்குறோம். அப்படிங்கும்போது அவங்க வந்து என்னென்னா திரும்பவும் ஆளுங்கட்சியை தேர்ந்தெடுக்க, ஏன்னா பெரும்பான்மை இவங்ககிட்ட தான் இருக்குது, இவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க, இவங்க சார்ந்த ஒரு உறுப்பினர் வரும்போது நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து அந்த ஆளுங்கட்சியை சார்ந்த அந்த மக்களும் அதே மாதிரி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. அப்படி ஆமாம், நம்ம தேர்ந்தெடுக்கிறாங்கும் போது நம்ம அவங்கள வந்து நம்ம திருமங்கலம் ஃபார்முலா அந்த ஃபார்முலா நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவங்க தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. இல்லை தேவா சார், இப்போ இதில் வடிவேல் சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன சொன்னார்னா, நீங்கள் வேண்டான்னு இந்த தொகுதி மக்கள் இன்னொருத்தரை தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. தாவேக வேண்டான்னு ரெட்டையிலையில் விராலிமலையில் திரு விஜயபாஸ்கரை தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. மீண்டும் போய் விஜயபாஸ்கர் ரெட்டையிலை சின்னத்துக்கு பதிலாக விசில் சின்னத்திலேயோ ஒரு அவதானிப்பில் சொல்கிறேன் நின்னா அப்படின்னா அது எப்படி மக்கள் ஏற்றக்கூடிய சூழல் உருவாகும்னு கேட்குறாரு. இல்லை, இதற்கு முன்பாக அப்படி கட்சி மாறினவங்களாம் இருக்கிறாங்க. திமுக பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள், நானே உதாரணம், இப்போ அனிதா ராதாகிருஷ்ணனே இதற்கு முன்பாக வேறொரு சின்னத்தில் ஜெயிக்கிறாங்க. இன்னைக்கு சூழல்லாம் கேட்குறோம். இப்போ நம்ம இப்போ திரு ராஜேஷ் சொல்றது போல மக்கள் ஏகோபித்த ஆதரவு இருக்கு என்கின்ற அடிப்படையில் பார்க்கணும். அதே தொகுதியில் அதே இடத்துல மக்கள் வந்து நின்று ஒரு சின்னத்துக்கு பதிலாக இன்னொரு சின்னத்தை அதே நபரை ஆதரிப்பார்கள் அப்படிங்கிற அந்த யதார்த்தம் எப்படி இருக்குங்கிறது தான் கேள்வி. அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். மக்களை பொறுத்தவரை என்னென்னா, மக்கள் மனநிலை என்னென்னா, ஆளுங்கட்சியை சார்ந்த நபர் நமக்கு தேர்வு செய்தால் நமக்கு வந்து நல்லது நிறைய நலன் கிடைக்கும். அந்த ஒரு நோக்கம் தான் அவர்கள் இருக்கும். அதுபோக சேர்றவர்கள் என்னென்னா ஒரு தனிப்பட்ட ஒரு மக்கள் செல்வாக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் சேர்றாங்க. இப்போ அவர் இசைக்கு சுப்பையாக இருக்கட்டும் அல்லது அவர் விஜயபாஸ்கர் அவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு வச்சிருக்கிறாங்க. அந்த செல்வாக்கு பிளஸ் இந்த ஓட் பேங்க் ரெண்டு சேரும்போது சாதகமாக இருக்குன்னு தாவக தலைமை நினைத்து உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.